Hello friends, and welcome to Sanjay Amma Samayal. இன்னைக்கு நம்ம வீட்லயே எப்படி சுலபமா குர்குரே பண்றதுன்னு பார்க்க போறோம். இனிமேல் நம்ம கடையில வாங்க வேண்டியதே இல்ல. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நான் ஒரு சல்லடை வச்சுக்கிறேன். அதுல 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு வந்து வறுத்த அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. அதாவது 1/4 கப்ல பாதி அளவு நான் எடுத்துர்க்கேன். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, நம்ம ஆப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1-2 கட்டிகள் இருக்கும், அதுக்காக தான் பாருங்கள் எந்த அளவுக்கு அதில் குட்டி குட்டி அந்த கட்டிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதை ஒரு தடவை லைட்டாக அந்த கலந்து விட்டுட்டு நம்ம இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிடலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்தேன் இல்லையா, அதனால் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம அரிசி மாவு வந்து எந்த கப்பில் அளக்குறோமோ அதில் 3 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். 1 கப் அளவு அரிசி மாவுனா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு, 1/2 கப் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. பாருங்கள், ஸ்பூன் வச்சு நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே நம்ம எடுத்து அடுப்பில் வைக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து சூடு பண்ணிவிட்டு கிண்ட போகிறோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்க கட்டி ஆகிட்டே இருக்கும். மாவு சீக்கிரத்தில் கட்டி ஆயிரும், நம்ம வச்ச உடனேயே சீக்கிரமாக கட்டி ஆயிரும். கை விடாமல் நம்ம வந்து இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா ஒன்று சேர்த்து மாவை கிண்டிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டினா போதும். பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இதுக்கப்புறமா இதை நம்ம மூடி வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறமா நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சூடாக தான் இருக்குது இன்னும். இதில் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்க்க வேண்டாம், சப்போஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இது கண்டிப்பாக சேர்க்கணுன்னு கிடையாது. இது சேர்க்காமலேயே நம்ம செய்யும்போது நம்ம குர்குரே வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும், மொறுமொறுன்னு இருக்கும். இந்த சோள மாவு கலந்துட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. நம்மளோட மாவு வந்து நல்லா கட்டியாக ஆயிரும். இப்போ நம்மளுக்கு பசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு அதை லைட்டாக அந்த மாதிரி உருண்டை மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்மளோட அந்த விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 விரல்களுக்கும் நடுசில் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா அந்த குர்குரே ஷேப் வந்துடும். இப்போ என்ன சூடாக இருக்குது அடுப்பில், நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இதை உருட்டி வச்சுட்டு மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒட்டிக்கிடும், அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் நல்லா உருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து இந்த அளவுக்கு மாறினதுக்கப்புறமா நம்ம இதிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட குர்குரே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட சுவையை அதிகப்படுத்துறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட குர்குரே வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.